T20 உலகக்கோப்பையில் ஒரு கலக்கலான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வரவங்க தான் அமெரிக்க அணி. இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்தியாவை சேர்ந்த 5 பேர். சர்வதேச கிரிக்கெட்டையே தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற இந்தியாவில் பிறந்த இவங்க ஏன் அமெரிக்காக்காக விளையாடிட்டு வராங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி பல சுவாரஸ்யமான காரணங்கள் இருக்கு. படிப்புக்காகவும் வேலைக்காகவும் பல்வேறு காரணங்களுக்காகவும் அமெரிக்கா போன இவங்க பொழுதுபோக்குக்காக கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சு ஒரு காலகட்டத்தில் அமெரிக்க சர்வதேச அணியிலையும் இடம் பிடிக்கிறாங்க. இதுல முக்கியமானவர் தற்போதைய அமெரிக்க அணியின் கேப்டனான மொனாங் பட்டேல். குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் under-16 under-18ல பும்ரா, அக்ஷர் பட்டேல் கூடலாம் சேர்ந்து குஜராத் அணிக்காக விளையாடி இருக்காரு. ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம்ங்கிற கனவோட அமெரிக்கா போன இவர் 2016ல அமெரிக்க அணியிலையும் இடம் பிடிக்கிறாரு. பாகிஸ்தானுக்கு எதிரான சூப்பர் ஓவரில் தன்னோட சிறப்பான பந்துவீச்சு மூலமா அனைவரோட கவனத்தையும் ஈர்த்தவர் தான் நெட்வல்கர். மும்பையை பூர்வீகமாக கொண்ட இவர் 2010 under-19 உலகக்கோப்பையில் இந்தியாவுக்காக விளையாடி இருக்காரு. மேல் படிப்புக்காக அமெரிக்கா போன இவர் ஆரக்கல் நிறுவனத்தில் வேலை பார்த்தபடியே இப்போ அமெரிக்க அணியோட ஒரு அசைக்க முடியாத நபராகவும் மாறி இருக்காரு. இதே சூப்பர் ஓவரில் ஒரு சூப்பரான கேட்சை பிடிச்ச மிலிந்த் குமார் டெல்லியை பூர்வீகமாக கொண்டவர். டெல்லி டேர்டெவில்ஸ் அணிக்காக IPL 7வது சீசனில் ஒப்பந்தம் செய்யப்படுறாரு. 2018-19 காலகட்டங்களில் ரஞ்சி டிராஃபியில் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரான இவர் 2019ல் RCB அணிக்காகவும் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். ONGC எம்ப்ளாயியான இவர் 2021ல் மைனர் லீக் கிரிக்கெட்டுக்காக அமெரிக்கா போய் 2024லேருந்து அமெரிக்க சர்வதேச அணியிலையும் இடம் பிடிச்சார். இவரை மாதிரியே மைனர் லீக் கிரிக்கெட் மூலமாக அமெரிக்க சர்வதேச அணியில் இடம் பிடிச்சவர் தான் ஹர்மித் சிங். மும்பையை சேர்ந்த இவர் 2012ஆம் ஆண்டு under-19 உலகக்கோப்பையில் இந்தியாவுக்காக விளையாடி இருக்காரு. 2013ல் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காகவும் ஒப்பந்தம் செய்யப்படுறாரு. 2018-19 காலகட்டங்களில் விஜய் ஹசாரே டிராஃபியோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராகவும் திகழ்ந்தார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தை பூர்வீகமாக கொண்டவர் நிஷாந்த் பட்டேல். 2003ல் சவுத் கலிஃபோர்னியா மாகாணத்துக்கு இவர் குடும்பத்தோட மூவான் ஆகிறாரு. 2006ல் இருந்தே அமெரிக்க கிரிக்கெட் அணிக்காக விளையாடிட்டு வர இவர் ஒரு ஃபார்மா சயின்ஸ் கம்பெனியில் வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. இந்த எல்லாருக்கும் அப்படியே ஆப்போசிட் ஆனவங்க ஜஸ்தீப் சிங்கும் நாஸ்தேஷ் கென்கேவும். இவங்க அமெரிக்காவில் பிறந்திருந்தாலும் வளர்ந்தது என்னவோ இந்தியாவில் தான். இங்கே கிரிக்கெட் கற்றுக்க ஆரம்பிச்ச இவங்க அதுக்கப்புறமா மறுபடியும் அமெரிக்கா திரும்பி இப்போ அமெரிக்க சர்வதேச அணியில் விளையாடிட்டு வராங்க.